மற்ற பட்டணங்களில் குடியிருக்கிறவர்கள். மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள். நிதனீமியர் ஓபேலிலே குடியிருந்தார்கள். அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பானியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரரில் ஒருவன். பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது. யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசசா பெயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான். தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதன் கிராமங்களிலும், தீபோனிலும் அதன் கிராமங்களிலும், யகாப்சேயேலிலும் அதன் கிராமங்களிலும், யெசுபாவிலும் மோலாதாகிலும் மெத்பலேதிலும் ஆத்சார் சூகாவிலும் பெயர்சபாவிலும் அதன் கிராமங்களிலும், சிக்லாகிலும் மோகோனாகிலும் அதன் கிராமங்களிலும், என் ரிமோனிலும் சாரோயாகிலும் யர்மூத்திலும் சானோவாகிலும் அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும், லாகீசிலும் அதன் நாட்டுப்புறங்களிலும், அசக்காவிலும் அதன் கிராமங்களிலும், பெயர்சபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள். கேபாவின் ஊராராயிருந்த பென்யமின் புத்திரர் மிக்பாஸ், ஆயா, பெத்தேல் ஊர்களிலும் அதன் கிராமங்களிலும், ஆனதோத், நோப், அனனியா, ஆத்சோர், ராமா, கித்தாயிம், ஆதித், சபோயிம், நபலாத், லோத், ஓனோ என்னும் ஊர்களிலும் சிற்பாசாரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள். லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்யமீனிலும் இருந்தார்கள். எருசலேமின் பட்டணத்தில் குடியிருக்கிறவர்களை தவிர யூதாவின் சகல பட்டணங்களிலும் குடியிருக்கிறவர்களை பற்றிய விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்திலே அதன் ஜனங்கள் நகரத்திலும் குடியிருக்க வேண்டும், கிராமங்களிலும் குடியிருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் எருசலேம் நகரத்திலே குடியிருந்து கிராமத்தில் ஒருவரும் குடியிருக்கவில்லை என்றால் விவசாய வேலைகள் நடைபெறாது, ஜனங்களுக்கு தானியம் கிடைக்காது, தேசத்தில் தொழில் நடைபெறாது. ஆகையினால் நெகேமியா எருசலேமை கவனிப்பது போல யூதா தேசத்தின் மற்ற பட்டணங்களையும் கவனிக்கிறார். மற்ற இஸ்ரவேலரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருக்கிறார்கள். நிதனீமியர் ஓபேலிலே குடியிருக்கிறார்கள். அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராய் இருக்கிறார்கள். நிதனீமியர் என்பவர்கள் கிபியோனியரின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஓபேலில் குடியிருக்கிறார்கள். இது எருசலேமின் அலங்கத்திற்கு மேல் உள்ளது. ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரைச் சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். லேவியர்கள் யூதாவின் சகல பட்டணங்களிலும் குடியிருக்கிறார்கள். ஆனாலும் எருசலேமில் குடியிருக்கிறவர்களுக்கு லேவியர் விசாரிப்புக்காரராய் இருக்கிறார்கள். நிதனீமியர் ஓபேலிலே குடியிருக்கிறார்கள். அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராய் இருக்கிறார்கள். எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பானியின் குமாரன் ஊசி என்பவன். தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரரில் ஒருவன். லேவியரில் சிலர் பாடகர்களாய் இருக்கிறார்கள். அதே வேளையில் தேவாலயத்தில் ஏற்படும் பழுதுகளையும் அவர்கள் சரி பண்ணுகிறார்கள். இவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்திற்காக நிற்கிறார்கள். பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே ராஜாவின் பிரதிநிதியாக ஒருவன் இருக்கிறான். யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசசாபெயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நிற்கிறான். இவன் ராஜாவின் அதிகாரிகளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான். எருசலேமில் இருக்கிற ராஜாவின் பிரதிநிதி பெர்சியா தேசத்து ராஜாவின் நன்மையை விசாரிக்கிறவன். யூதா தேசத்தார்
பெர்சியா தேசத்துக்கு ராஜாவாக செலுத்த வேண்டிய வரிகளை சரியாக செலுத்துகிறார்களா என்பதை இவன் மேற்பார்வை செய்கிறான். தேவனுடைய ஆலயத்திற்கு ராஜாவினால் நியமிக்கப்பட்ட படிகள் சரியாக கொடுக்கப்படுகிறதா என்பதையும் இவன் விசாரிக்கிறான். பெர்சியாவின் ராஜா யூதா தேசத்திலே தன்னுடைய விசாரிப்புக்காரனாக ஒரு யூதரை எருசலேமிலே நியமித்திருக்கிறான். இது யூதருக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. யூதா தேசத்தின் பட்டணங்களிலே குடியிருக்கிறவர்களை தவிர அதன் நாட்டுப்புறங்களிலும் கிராமங்களிலும் குடியிருக்கிறவர்களை பற்றிய விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதன் கிராமங்களிலும், தீபோனிலும் அதன் கிராமங்களிலும், யகாப்சேயேலிலும் அதன் கிராமங்களிலும் குடியிருக்கிறார்கள். நெகேமியா 11:6 வசனத்தில் குறிப்பிடாதவர்கள் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்திலும் இருக்கிறார்கள். நெகேமியா 10:20 முதல் 34 ஆகிய வசனங்களில் அந்த பட்டணங்களின் பெயர்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கீரியாத் அர்பா, தீபோன், ஏகாப் சயேல், யெசுவா, மோலாதா, பெத்பலேத், அத்சார் சூகா, பெயர்சபா, சிக்லாக், மேகோனா, என்னிரிமோம், சாரேயா, யர்மூத், சானோவா, அதுல்லாம், லாகிஸ், அசக்கா, கேபா, மிக்மாஸ், ஆயா, பெத்தேல், ஆனதோத், நோப், அனனியா, ஆத்சோர், ராமா, கித்தாயிம், ஆதித், செபோயிம், நபலாத், லோத், ஓனோ. பெயர்சபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் மற்ற ஜாதியாரும் குடியேறினார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த சுமார் 50,000 பேரும் பல பட்டணங்களில் குடியேறுகிறார்கள். ஆகையினால் எந்த பட்டணத்திலும் அதிக ஜனத்தொகை இல்லை. இதற்காகவே சீட்டு போட்டு 10 ஒரு நபரை எருசலேமில் குடியேறச் செய்கிறார்கள். குடியிருப்பதற்கு ஆட்கள் இல்லாததினால் பல வீடுகளையும் கட்டவில்லை. பென்னிமின் புத்திரர் எந்தெந்த கிராமங்களில் எல்லாம் குடியிருக்கிறார்கள் என்னும் விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்யமீனிலும் இருக்கிறார்கள்.